பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்தோனேசியா தேசத்துல 5 பெரிய தீவுகள், மொத்தம் 17,000 தீவு கூட்டம் உள்ளதுதான் இந்த தேசம். 5 பெரிய தீவுகள்ல சுமத்ரா தீவு என்பது ஒன்று. அந்த சுமத்ரா தீவுல மேடன் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கதான் ரோட்ல நின்று கொண்டு உங்களோட பேசுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்கல்ல, சலாமத் டடாங் இன் லிட்டில் இந்தியான்னு சொல்லி, வெல்கம் டு லிட்டில் இந்தியான்னு அர்த்தம். இந்த பகுதிக்கு பெயர் லிட்டில் இந்தியா, குட்டி இந்தியா என்று பெயர். இங்க ஏராளமான தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த மேடன் பகுதியில தான் அதிகமான இந்தியர்கள் வந்து வசிக்கிற பகுதி. டச் பீப்புள் வந்து 350 வருஷம் ஆட்சி பெய்த போது தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான தமிழர்களை இங்க கொண்டு வந்தாங்க. அவங்கதான் இங்குள்ள நிலங்களில வேலை செய்து இந்த தேசத்தை உருவாக்குவதில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஒரு காலத்துல பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு பாவத்துல விழுந்து குடிச்சு வெறிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. என்ன இங்க உள்ளவங்க சொல்றாங்க. இந்த பகுதியில நிறைய குடிசை பகுதிகள்லாம் இருக்கிறது. ஆனாலும் இன்றும் இங்க ஆசீர்வாதமாய் நல்ல வாழ்ந்திருக்கிற தமிழர்களையும் பார்க்க முடிகிறது. பெரிய செல்வந்தர்களா இருக்கிறவங்களையும் பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, 103 சங்கீதம் 2வது வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. முதலாவது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்காதபடி நினைவு கூற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து துதிச்சீங்கன்னா தொடர்ந்து அவர் நன்மைகளை செய்வார். கடைசி காலத்துல மனிதர்கள் நன்றி அறியாதவர்களா போயிருவாங்க என்பதாய் வசனம் சொல்லுகிறாரு. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது, நன்றி உள்ளவர்களா இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நம்ம தினந்தோறும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை மறந்துடாதுன்னு சொல்லி அந்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். ஆவிக்குரிய நன்மைகள், சரீர நன்மைகள், உலக நன்மைகள், பாதுகாப்பு, எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளைகள் நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க, அதனால நான் தொடர்ந்து அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து அற்புதங்களை செய்வார். நன்றி இல்லாதவங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் செய்த நன்மைக்கு நம்ம நன்றி இல்லாமல் நடந்து கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யும் போது நன்றி இல்லாமல் நடந்து அடுத்த முறை உதவி செய்வோமா? அந்த ஆளுக்கு நன்றி கிடையாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடுவோம்ல. ஆனா ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், அதெல்லாம் பார்க்கறது இல்ல. ஆனாலும் நம்ம நன்றி சொன்னா அவருடைய உள்ள மகிழும் இல்ல. பாருங்க, 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்னான். ஆண்டவர் கேட்கிறார், மீதி 9 பேர் எங்கே? 10 பேரு குணமாக்கப்பட்டாங்கல்ல, ஒரு ஆளுக்கு தான் நன்றி இருக்கிறது. ஆண்டவரே சொல்றாருல்ல. அப்ப அவர் உங்களிடத்துல நன்றியை எதிர்பார்க்கிறார். என் ஆத்மாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு, அவர் செய்த நன்மைகளை மறவாதன்னு ஆண்டவரை துதிங்க. சரியா? இப்ப துதிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே, அவருக்கு முழு இருதயத்தோட நன்றி சொல். நன்றி 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 என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.